வெல்கம் டு கோடிங்ஸ் ஜப்பான். இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸில் உள்ள டேட்டாவை எப்படி delete பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அந்த டேட்டாவை delete பண்ணுறதுக்கு நம்ம delete மூலியமாகவும் ஒரு டேட்டாவை வந்து delete பண்ண முடியும், ட்ரங்கேட் மூலியமாகவும் delete பண்ண முடியும், ட்ராப் மூலியமாகவும் delete பண்ண முடியும். இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போறோம். இப்போ delete அப்படின்னா அது என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டெலீட்டுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, delete from டேபிள் நேம் வேர் கண்டிஷன். ஓகேவா? அதாவது delete from எதுலேருந்து delete பண்ணணும்? டேபிள் நேம்லேருந்து. ஓகேவா? டேபிள் நேம்லேருந்து நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி delete பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டேபிளுக்கு வந்து நான் எம்ப்ளாயின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ஜாப் இருக்கு, சேலரி இருக்கு. இதோட டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, delete ஃப்ரம் டேபிள் நேமுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? எம்ப்ளாயி. ஓகேவா? வேர் கண்டிஷன் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி ஈக்குவல் டு 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கண்டிஷன் வந்து delete ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஐடி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தேன்னா, அப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? அவுட்புட் பார்த்தீங்கன்னா, என்டையர் அந்த 2 ரோவும் நமக்கு டெலிட் ஆகிடும். ஸோ டெலிட் ஆகிட்டு நமக்கு ஒரே ஒரு இப்போ கோபிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் தான் எல்லாமே இருக்கும். மணிங்கிற டீட்டெயில் எல்லாமே நமக்கு டெலிட் ஆகிடுது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ரோ மட்டும் டெலிட் பண்ணுறது பேர் தான் அந்த டெலிட்டோட வேலை. ஓகேவா? ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் டேட்டா பேஸ் கம்பெனின்னு ஒன்று வச்சுக்கிறேன். லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ டேபிளில் கிரியேட் டேபிள் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் நேம் கிரியேட் பண்ணுறேன். சாரி, ஐடி இன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நேம் வேர் கேர்னு கொடுத்துக்கிறேன். ஜாப்பும் வேர் கேர் கொடுத்துக்கிறேன். சேலரி டீச்சரில் கொடுத்துக்கிறேன். டீச்சர் ஓகேவா? அதை கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்சர்ட் பண்ணுவோம்? இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி வேல்யூஸ் 1, நேம் வந்து சம்திங் அதில் இருக்க மாதிரியே கோபி அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் ஜாவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஜாவா டெவலப்பர் அப்படின்னு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து 47,000 போடுறேன். ஓகே. இது ஒரு டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2ல மணின்னு போடுறேன். ஓகே. பைத்தான் டெவலப்பர்னு போட்டிருக்கோம். ஜாப் வந்து சேலரி வந்து ஒரு 35,000 போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணிக்கிறோம். இதை ரன் பண்ண என்ன ஆகுது? இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சு டேட்டா பேஸில். இப்போ அந்த டேட்டா பேஸை எப்படி பார்க்குறது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு பார்த்தா அதோட டேட்டா எல்லாம் நமக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 2 பேரோட டேட்டா இருக்கு. இப்போ எனக்கு இப்போ என்ன வேணும்னா, இப்போ என்னோட ஐடி நம்பர் 2ல இருக்க டேட்டா வந்து இப்போ எனக்கு வேண்டாம், அவங்களாம் நான் டெலீட் பண்ணிடுறேன், இப்போ என் கம்பெனி விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்? டெலீட் எதை பண்ணணும்? எதுலேருந்து? எம்ப்ளாயி டேபிள் உள்ள ஒரு டேட்டா வந்து டெலீட் பண்ணணும். அப்போ டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் ஐடி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆனதை நம்ம எப்படி வந்து பார்ப்போம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிறத ரன் பண்ணா இப்போ எனக்கு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்கு. கோபிங்கிற டேட்டா தான் இருக்கு. மணிங்கிற டேட்டா எனக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஐடியில் மட்டும்தான் டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கண்டிப்பா இல்ல. நீங்க வந்து இந்த இடத்துல ஐடிக்கு பதிலா நேம்ஸ் ஈக்குவல் டு மணிங்கிறவரை டெலீட் பண்ணணும்னு நினைச்சாலும் டெலீட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஜாப்ல ஜாவா டெவலப்பரை வந்து டெலீட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க டெலீட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை வச்சு கூட நீ உங்களால டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெலீட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரங்கேட். ட்ரங்கேட் என்ன பண்ணலாம், ட்ரங்கேட் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரங்கேட்டோட ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, ட்ரங்கேட் டேபிள் டேபிள் நேம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டேபிள்ல இப்போ வந்து எம்ப்ளாயி டேபிள்னா இப்போ ட்ரங்கேட் டேபிள் கொடுத்தாச்சு. டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி. ஓகேவா? டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதோட இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரங்கேட் டேபிள் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொரியை வந்து ரன் பண்றப்ப நமக்கு இதில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஓகேவா? இருக்கிற யார் யாரெல்லாம் நம்ம கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 10 பேரோட டேட்டாவுமே டெலிட் ஆகிட்டு அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் காலம்ஸ் மட்டும் தான் வரும். காலம் நேம் நம்ம காலம்னா என்னென்ன கொடுத்துருக்கணும் அது மட்டும் தான் வரும், தவிர மற்றபடி அது கீழே இருக்க டேட்டாஸ் எதுவுமே நமக்கு வராது. இதுதான் வந்து ட்ரங்கேடோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரங்கேட் டேபிள் டேபிள் நேம் எம்ப்ளாயி அப்படின்னு இப்போ கொடுத்துறேன். இப்போ இது ரன் ஆகிட்டு இதை நான் ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, ஐடியும் வந்திருக்கு, நேம் இருக்கு, ஜாப் இருக்கு, சேலரி இருக்கு. வெறும் காலம் நேம்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு, தவிர அது இருக்கிற டேட்டாஸ் எதுவுமே நமக்கு வரல. ஸோ இதுதான் ட்ரங்கேட்டோட ப்ராசஸ். இப்போ நான் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிட் பண்ணாலும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரன் பண்ணி வச்சுக்கிறேன். எகைன் இதை அகைன் ரன் பண்ணிக்கிட்டேன். ரன் பண்ணிட்டு இப்போ ஸ்டே பண்ணுறப்ப திருப்பி 2 டேட்டா வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப் எப்படி யூஸ் பண்ணணும், ட்ராப் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த டேபிளே தேவையில்லை, என்கிட்ட டேபிள் தேவையில்லை, எனக்கு காலம்லாம் தேவையில்லை, ரோவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த டேபிளே எனக்கு தேவையில்லை அப்படின்றப்ப இந்த ட்ராப் யூஸ் பண்ணுறோம். ட்ராப் டேபிள் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளை வந்து இப்போ ட்ராப் டேபிள் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நமக்கு இப்போ என்டையர் டேபிளுமே வந்து டெலிட் ஆகிடும். ஓகேவா? இருக்கிற எல்லா டேபிளுமே இப்போ டெலிட் ஆகிடும். இப்போ அதை பற்றி பார்ப்போம், எப்படி டெலிட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் டேபிள் டேபிள் நேம்னா எம்ப்ளாயி இப்போ கொடுத்துரும். ஆல்ரெடி இப்போ நான் 2 டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிட் ஆயிடுச்சு, ட்ராப் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டேபிள் கம்பெனி எம்ப்ளாயி வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ட்டு வந்துருது. ஏன்னா எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேபிள் கம்பெனி டேட்டா பேஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து டிராப் டேபிள் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு டேபிள் டெலிட் பண்ணிச்சு, எனக்கு இந்த டேட்டா பேஸே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க அடுத்தது இது பண்றீங்கன்னா, எனக்கு இப்போ நான் கம்பெனிங்கிற டேட்டா பேஸ் வச்சிருக்கோம், எனக்கு இந்த கம்பெனிங்கிற டேட்டா பேஸே வேணாம், டெலிட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி இப்போ எப்படிங்கிறத வந்து ப்ராக்டிக்கலா பார்ப்போம். இப்போ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகுது. சாரி, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்பெனிங்கிறது ஷோ ஆகுது. இப்போ ட்ராப் டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் நேம் என்ன, கம்பெனி. கம்பெனி கொடுத்து ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிங்கிற டேட்டாபேஸ் இப்போ டெலிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 0 rows அஃபெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே இப்போ என்டையராகவே எல்லாமே இப்போ உங்களுக்கு டெலிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டேபிள் டெலிட் பண்ணால் ட்ராப் டேபிள் நேம் போடணும், டேட்டாபேஸ் டெலிட் பண்ணணும், ட்ராப் டேட்டாபேஸ் நேம் போடணும். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.